எங்கடா இந்த செயின்? ஏன்ட்ட இல்லையே. கதிர், என்னாச்சு? டேய் ஒரு நிமிஷம் தான் வந்துடுறேன். டேய் கதிர், ஏய், டேய் கதிர், எங்க ஓடுறாங்க? கதிர், கதிர் நில்றா. என் புருஷனை இந்த இக்கட்ல இருந்து காப்பாத்துறதுக்கு எனக்கு வர வழி தெரியல. புவனேஸ்வரி சொன்னபடி பதவியை ராஜினாமா பண்ணிதான் ஆகணும். சுதா, வணக்கம்மா. சாரிம்மா, நீங்க வந்ததை நான் கவனிக்கல. சொல்லுங்கம்மா, என்ன பண்ணணும்? நான் தலைவி பதவியை ராஜினாமா பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன். கலெக்டர் கிட்ட கொடுக்கறதுக்காக ராஜினாமா கடிதத்தை தயார் பண்ணி எடுத்துட்டு வா. அம்மா, என்னாச்சுமா? எதுக்காக நீங்க ராஜினாமா பண்ற முடிவு எடுத்திருக்கீங்க? அத பத்திலாம் கேட்காத. அதோட இந்த விஷயம் இங்க யாருக்குமே தெரியக்கூடாது, யார்கிட்டயும் சொல்லவும் கூடாது. போய் தயார் பண்ணி எடுத்துட்டு வா. அம்மா, என்ன கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த விஷயம் ரகுராம் ஐயாக்கு தெரியுமா? தெரியாது. அப்படின்னா ஐயா கிட்ட பேசிட்டு இந்த முடிவு எடுக்கலாமேமா? இல்ல, இது நானே எடுத்திருக்கிற முடிவு. நீ போய் தயார் பண்ணி எடுத்துட்டு வா. அம்மா, ராஜினாமா கடிதம் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டம்மா. படிச்சு சொல்லு. கொடு. இந்தாங்கம்மா. அம்மா, இவ்ளோ அவசரம் எதுக்குமா? கொஞ்சம் யோசிச்சு முடிவிடுங்கம்மா. இல்ல, நான் ஏற்கனவே முடிவெடுத்துட்டேன். என்ன தடுக்காத. நான் பாத்துக்கிறேன், நீ போ. சுதா, அம்மா, சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? ம், இந்த விஷயம் நம்ம 2 பேரை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. சரிங்கம்மா. போ. ஏய் அண்ணா, கேன்ல ஏத்துற சரக்குலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் சொல்லி. சரிங்க. இங்க வரா, ஆந்திரா சரக்குலாம் ரெடி ஆனோன்னு வண்டி வர வச்சு எல்லாத்தையும் ஏத்துருங்க. மனோகர், மனோகர், என்ன மேடம் இந்த பக்கம் சொல்லிருந்தா நான் வந்திருப்பேன்ல. நான் உன்னை நேர்ல பாக்கணும்னு தான் வந்தேன். அப்புறம் சாராய பிசினஸ்லாம் எப்படி போகுது? அதுவா, உங்க புண்ணியத்துல நல்லா போயிட்டு இருக்கு. யோ, என்னோட புண்ணியத்துலன்னு சொல்லாத. எங்கேயாவது என் பேரை சொல்லி என்ன சிக்கல்ல மாட்டி விட்டுறாத. ஏன் உசுரே போனாலும் உங்களை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். சொல்லுங்க மேடம், இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. சொல்றேன். இத வாங்கிக்கோ. என்ன மேடம் இது? விஷ மருந்து. சில்லறை வியாபாரம் பண்ணவல்ல, அந்த சாராயத்துல இத கலந்து விட்டு. இந்த சாராயத்தை குடிச்சிட்டு உசுருக்கு போராடுற நிலைமையில ஒரு 10 பேராவது ஹாஸ்பிட்டல்ல சேரணும். என்ன மேடம்
எனக்கு இப்படி ஒரு பொழப்ப கொடுத்து கடைசியில் நீங்களே மாட்டி விட்டுறீங்க போல. நீ பயப்படாதயா. கள்ள சாராயம் குடிச்சவன் தான் பாதிக்கப்படுவான். அதை தடுக்காம விட்ட அதிகாரிங்களை தான் போலீஸ் நடவடிக்கை எடுப்பாங்க. சாராயம் காய்ச்சினவங்கள தண்டிச்சிருக்காங்களா? அதனால உன்னை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இவ்வளவு தூரம் சொல்றீங்க, உங்களுக்காக நான் இதை செய்யறேன். இத பாரு, நான் எந்த அளவுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுல உனக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. பெனிஃபிட்ஸா? என்ன சொல்றீங்க? ஜானகிய தலைவி பதவியிலிருந்து தூக்கறதுக்கு அவளை நான் ராஜினாமா கடிதம் கொடுக்க வச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன, பை எலெக்ஷன் வரும். அதுல ஜெயிச்சு அந்த தலைவி பதவியில நான் வந்து உட்காருவேன். நான் தலைவி ஆயிட்டா நீ இதே பிசினஸ் பெரிய அளவுல பண்ணலாம். என்ன, புரிஞ்சுதா? அதெல்லாம் சரி மேடம். ஏற்கனவே ஜானகியும் அவங்க வீட்டு ஆளுங்களும் இங்க வந்து பாத்துட்டு போயிட்டாங்க. அந்த வீட்டுல தான் என் தங்கச்சியும் கட்டி கொடுத்துருக்கேன். இத பாரு, பார்வதி ஆளு. அவளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராம நான் பாத்துக்கிறேன். உன்னை பத்தி சொன்னாலும் அவன் நம்ப மாட்டான். சரிங்க மேடம், நீங்க சொல்றீங்களேன்னு தான் நான் இதை பண்றேன். நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க தான் பாத்துக்கணும். நீ காரியத்தை முடி. போலீஸ் உன்னை பிடிக்காதபடி நான் பாத்துக்கிறேன். சரி, மருந்து என் கண்ணு முன்னாடியே கலந்துடு.